கோபம் ஒரு கொடிய வியாதியாகும். அது பிளட் பிரஷர், ஹார்ட் அட்டாக்கில் கூட போய் முடியும். நம் ஆஃபீஸில் கோபப்பட்டால் நம் மேனேஜர் நமக்கு வரும் பதவி உயர்வை தடுத்து விடுவார். சக ஊழியர்களிடம் கோபப்பட்டால் அவர்கள் நமக்கு சரியான நேரத்தில் துணை வர மாட்டார்கள். மிகவும் வருத்தப்படுவார்கள். நம்மை விட்டு அகன்றே எப்போதும் இருப்பார்கள். வீட்டில் கோபப்பட்டால் நம் குழந்தைகள் படிப்பில் கவனம் குறைந்து அவைகள் வருத்தத்தில் மூழ்கிவிடும். மனைவியிடம் கோபப்பட்டால் பண்ணும் சமையலில் தவறுகள் நேர்ந்து தெரியாமலேயே அதன் மூலம் கோபம் மீண்டும் வளரும். இவ்வாறு கோபம் வரும் கட்டங்களிலெல்லாம் நாம் எச்சரிக்கையாக அந்த இடத்தை விட்டு அகன்று 2 டம்ளர் குளிர்ந்த நீர் பருகி ஒரு 5-10 நிமிடங்கள் தனியாக அமர்ந்துவிட்டு மனம் சிறிது படபடப்பு குறைந்தவுடன் எந்த இடத்தில் நமக்கு கோபம் வருவது போல் இருந்ததோ அங்கு வந்தால் அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும். அதனால் நடக்கும் பின்விளைவுகளை நாம் தடுத்து விடலாம். கோபம் என்பது ஒரு ஆபத்தான விஷயமாகும். எனவே முடிந்தவரை கோபத்தை குறையுங்கள். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இதுவே சிறந்த வழியாகும் வாழ்க்கையில் வாழ்வதற்கு.